லோகேஷ் கனகராஜை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் தான் அடுத்தடுத்து நடிக்க போற 2 படங்களுக்கு இயக்குனர்களை தேர்வு செய்திருப்பதாக ஹாலிவுட்ல பரபரப்பா பேசப்படுது. ரஜினி நடிப்புல கடைசியாக வெளியான ஜெயிலர் திரைப்படம் 620 கோடிக்கும் மேல வசூல் செய்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்பொழுது ஜெய்பீம் புகழ் ஞானவேல் இயக்கத்துல வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல ரஜினி கூட அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியர் உள்ளிட்டவங்க இணைந்து நடிக்கிறாங்க. வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா நடைபெற்று வர நிலையில ரஜினிகாந்த் தான் நடிக்க இருக்கிற 172 மற்றும் 173 ஆகிய படங்களின் இயக்குனர்களை தேர்வு செய்திருப்பதாக ஹாலிவுட்ல பேசப்படுது. வேட்டையன் படத்தை முடிச்சிட்டு லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல தன்னோட 171வது படத்துல நடிக்கிறாரு ரஜினி. இதன்படி கர்ணன், மாமன்னன் போன்ற வெற்றி படங்களை இயக்கிய மாரி செல்வராஜுடன் 172வது படத்துல ரஜினி இணைவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இதே போன்ற ஜெயிலருங்கிற வெற்றி படத்தை கொடுத்த நெல்சன் திலீப் குமாரோட 173வது படத்துல அவர் இணையலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இதனைத் தொடர்ந்து கார்த்திக் சுப்பராஜோட இயக்கத்துல 174வது படத்திலையும் அல்லது 175வது படத்தை இயக்குனர் சங்கர் இயக்க போறதாகவும் சொல்லப்படுது. இதுவே ரஜினியின் கடைசி படமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது.